அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ரேண்டம் டேஸில் எடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குட்டிமா ஒரு 9 மணி போலயே தூங்கிடுவார். அதுக்குள்ளே நான் லஞ்ச் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிருவேன். சோறு மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆக்கிக்கலாம்னு. இன்றைக்கி மாவாட்டுற வேலையும் இருந்துச்சு. அதையுமே காலையில் ஃபஜரோடு எந்திரிச்சு மாவும் ஆட்டி முடிச்சாச்சு. ஸோ பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் கிச்சன் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். எதுவுமே நீட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பொறுமையாக நீட் பண்ணிக்கலாம்னு. அதுவும் என்ன சமைக்கிறோமோ அதுக்குள்ளே மெயின் டிஷ்ஷை மட்டும்தான் ஃபஸ்ட்டு செய்வேன். அதுக்கப்புறம் முடிஞ்சால் பிள்ளை அழுகாமல் இருந்தால் தான் சைட் டிஷ் செய்ய ஆரம்பிப்பேன். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆசையாக இருந்துச்சு. முட்டை பொரிச்சானம் தான் காய்ச்சிருந்தேன். இந்த ரெசிபி நான் ஷார்ட்ஸ்க்காக வீடியோ எடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஆம்லேட் மாதிரி முட்டை பொரிச்சு செய்வோம் இல்லையா, அப்படி கிடையாது. ஒரு மசாலா அரைச்சி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் 10 மணிக்கு இந்த வேலை மட்டும்தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இருக்கிற நேரம் இருக்குது இல்லையா, அது பிரஞ்சுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய பூஸ்டர் டைம். முன்னாடிலாம் டீ காஃபி குடிக்கிறது, இப்போ ஹெல்த்தியாக குடிச்சிட்ருக்கேன். நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து போட்டு பவுடர் அரைச்சி வச்சுருப்பேன். அதை தான் உளுந்தங்கஞ்சி காய்ச்சி காலையில் ஒரு 10:30 மணிக்கு குடிச்சிட்டு இருந்தேன். அதோட எனக்கு நெய் எடுக்கிற வேலை இருந்துச்சு. பட்டர் மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். முன்னாடிலாம் பால் ஆடையிலேருந்து பட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரே நாளில் நெய்யும் காய்ச்சிடுவேன். இப்போது கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேது இல்லையா, பிள்ளை இருக்கிறதுனால. அதனால் பிரித்து பார்த்துக்கிறது. இங்கே அந்தமானில் நோன்பு முழுக்க மழையே கிடையாது. இப்போ நோன்பு முடிஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிட்ருக்கு. வெளியிலையும் நல்லா மழை பெஞ்சு நல்லா ஜில்லுன்னு காற்று. இந்த பக்கம் நெய் உருக்க உருக்க வீடே அப்படி ஒரு வாசமாக மணமாக இருந்துச்சு. நல்லா நெய் உருகி தெளிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சமாக உப்பு, முருங்கைக்கீரை இந்த மாதிரி 2 கொத்து சேர்த்துருவேன். அவ்வளோதான். எனக்கு இஷ்டமான வேலையில் இது ஒன்று. ஏன்னா நிறைய வீடியோலாம் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டே தான் இருக்கேன், இனிமேலும் காட்டிக்கிட்டே இருப்பேன். நமக்கு ஒரு வேலை பார்த்தோன்னே மனசுக்கு திருப்தியாக, இந்த ஆத்மாத்மான வேலை, சோல் சாட்டிஸ்ஃபைங் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலை எனக்கு. நெய் உருக்கி இந்த மாதிரி எடுக்கிறது எனக்கு இந்த மாதிரி உருக்கிட்டு பார்க்க பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடுகு சோறுன்னு சொல்லுவோம். இது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தாராளமாக சோறில் போட்டு பிசைஞ்சு நம்ம அந்த வடிகட்டி இருக்கோம் இல்லையா, அந்த தூள் சாப்பிட்லாம். அந்த முருங்கைக்கீரைலாம் சூடாக இருக்கும் போதே எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு. நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருந்ததுனால சீக்கிரமே நெய் உறைஞ்சிருச்சு. செம்ம வாசனை. எனக்கு இதை பார்க்கும்போதே கேசரி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் கேசரி பண்ணினேன் அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதோட டைம் இருந்துச்சு. கையோட பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன், தேங்காய் பூலாம் போட்டு. இந்த ஆணத்துக்கு இந்த சைட் டிஷ்னு ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்கும். புளியானம் அப்படின்னா பீக்கங்காய், புடலங்காய், சொரைக்காய், கீரை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வேறு என்ன காம்பினேஷன் புளியானத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போதுமே காலையில் சீக்கிரமே வேலையை முடிக்கிறது வசதியாக இருக்கும். எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படின்னாலும் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்கூலில் பேரண்ட்ஸ் 1 ஹவர் வர சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பிள்ளைங்க பண்ண போகிறதா. அர்ஷான் ஸ்டோரி சொல்ல போகிறான். ஸோ அதுக்காகத்தான் போயிருந்தோம். அவன் சொல்கிறதுக்குள்ளே எனக்கு இந்த பக்கம் கால்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பா அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு படபடப்பு வந்துருச்சு. நான் எவ்வளவோ ஸ்டேஜ் ஏறியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது, எவ்வளவோ ஸ்பீச் கொடுத்துருக்கேன். ஆனால் என் பிள்ளை சொல்கிறான் அப்படிங்கும்போது அந்த இடத்துல திக்காமல் திணறாமல் சொல்லிடணும், அவனுக்கு எந்த ஒரு டிஸ்கரேஜும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி
அந்த ஒரு பயம் கலந்த சந்தோஷம். நம்ம பிள்ளை ஸ்டேஜில் ஏறுறான்னு ஒரு சந்தோஷம், நல்லா சொல்லிடணும்னு ஒரு பயம். அன்றைக்கி வந்து நர்சரி, KG1, KG2 இந்த 3 கிளாஸ் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 3 கிளாஸ்லேயுமே அர்ஷான் மட்டும்தான் ஸ்டோரி டெல்லிங் சொல்லியிருந்தான். வீட்டில் வந்து அவனுக்கு நான் தான் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். ஈஸியாக அவனுக்கு புரிகிற மாதிரியான இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருந்தேன். இங்கே ஸ்கூல் ஆடிட்டோரியமில் தான் வச்சுருந்தாங்க. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இவங்க ஆடிட்டோரியம் பார்க்குறேன். இங்கே தான் வந்து ப்ரேயர் ரூமும் இருந்துச்சு. பசங்க சொல்லுவாங்க 11:55 12:15 வரைக்கும் ஸ்கூலில் நமாஸ் டைம், ப்ரேயர் டைம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா பிள்ளைங்களுமே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே இங்கே தொழுகை போயிடுவாங்க. ஸோ அதோட கொஞ்சம் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்களா, தம்பி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி அதனால் நான் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பின்பக்கம்லாம் நின்று வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு பப்ஸு, கேக்கு, அப்புறம் குக்கீஸ் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கல, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கிடைக்குதோ இல்லையா அதெல்லாம் மேட்ரு கிடையாது. பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகணும், அதுதான் முக்கியம் இல்லையா. ஒரு 1.5 மணி நேரம் தான் நடந்துச்சு. ஸோ அதோட வந்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். எப்போதுமே காலையில் வேலை முடிக்கிறதுனால இந்த மாதிரி வெளியில் போகிறது இருந்தால் போகிறது, அப்படி இல்லைனா வீட்டில் ஏதாச்சும் சின்ன சின்ன வேலை இருக்கும் இல்லையா. தம்பி முழிச்சிருவார், அவரை குளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன வேலைலாம் இருந்தால் பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரி மண்டிக்கால் போட்டு W மாதிரி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவன் ஊறிக்கிட்டே போகும்போது அப்படி தான் உட்காந்துடுறான். நானும் தூக்கி தூக்கி மாற்றி தான் உட்கார வைப்பேன். ஏன்னா அந்த மாதிரி உட்காந்தா பிள்ளைங்களுக்கு கால் வளைஞ்சிரும், ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஊறுற ஸ்டேஜில், தவழ்கிற ஸ்டேஜில் செய்யும்போது ரொம்ப கவலைப்பட வேணாம். அந்த நடக்கும்போது நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி உட்காந்தா தான் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும். இது அவங்களே மாறிடுவாங்க. இது வந்து தம்பிக்கு ஒரு விளையாட்டு. இங்கே உட்காந்துருந்தான்னு கிடையாது, எங்கே இருந்தாலும் சரி நான் துணி மடிக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கழிச்சு விடுவான். அவனுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல, இவங்க தூக்கி வச்சுருப்பாங்க, அப்போவும் கீழே இறங்கி வந்து இப்படி தான் செய்வான். இங்கே போர் அடிச்சுட்டா அவனுக்கு நேராக போகிற இடம் கிச்சன் தான். கிச்சன் ஜாமானில் என்ன தான் இருக்குமோ, ஃபஸ்ட்டு 1-2 தடவை செய்யும் போது பார்க்க ஆசையாக தான் இருந்துச்சு. இப்படியே டெய்லி செஞ்சுட்டு இருந்தா நான் எத்தனை தடவை தான் எடுத்து அடுக்கி வைக்கிறது. இதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னும் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போலாம் எடுத்து வைக்கிறதே இல்லை, ஒரு ஏடியாக நைட்டு தான் எடுத்து வைக்கிறது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருந்தேன். குறைஞ்சது 7-8 மணி நேரம் ஊறணும். அதிக நேரம் ஊறினாலும் பிரச்சனை இல்லை, நல்லா ஊறினா தான் சீக்கிரமே வெந்து வரும். இந்த மாதிரி வேக வைக்கிற மெத்தட் வந்து எனக்கு பக்கத்து வீட்டு சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம யூஸ்வலாக குக்கரில் போட்டு தண்ணி சேர்த்து வேக வைப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து அரிசியை சேர்த்துட்டு மூழ்கிறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரில் தண்ணி வச்சிடணும். தண்ணிக்கு மேலே அந்த டிஃபன் பாக்ஸை வச்சு விசில் போட்டுடணும். தண்ணிக்கு வந்து ஸ்டாண்டெல்லாம் வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நானே வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி வேக வைக்கிறீங்க, சும்மாவே குக்கரில் போட்டு வேக வைக்கலாமேன்னு. எனக்கு இப்படி தான் பழகிருச்சுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கி செஞ்சிட்ருக்கும்போது தான் தோணுச்சு, இப்போது இது வந்து அரிசிங்கிறதுனால ஓகே, இதுவே பச்சை பயிறு அப்புறம் வேறு ஏதாச்சும் பயிர் வகைலாம் வேக வைக்கிறோம்னா இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கும் போது அந்த ப்ரெஷர் போய் அந்த பயிரில் சேராது. ஸோ அதனால் அந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது அரிசி வகை தானே, வெந்து வந்ததுக்கப்புறம் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம்னு தான் அன்றைக்கி நான் ஊற வச்சதே. இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் பூ தேவைப்படும். ஊர் பக்கம் வந்து தட்டைப்பயிர் வச்சு குமாயம்னு செய்வாங்க. ஸோ நான் வந்து கருப்பு கவுனி அரிசியில் செய்கிறதுனால கவுனி அரிசி குமாயம்னு நானே ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். இந்த தேங்காய் துருவி எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. எதையாச்சும் காட்டி அந்த பக்கம் உட்கார வச்சிடலான், நான் எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு அதை தான் எடுப்பேன் அப்படின்னு வந்துட்டு இருந்தான். இவனை ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டு எப்படியாவது தேங்காய் துருவிடலான்னு எடுத்துகிட்டு இருந்தா, அர்ஷான் வந்து துருவின தேங்காய் தாமே சாப்பிட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடியல, ஒரு தேங்காய் உடைச்சேன், ஆனால் பாதி மட்டும்தான் துருவி எடுத்தேன். சரி மீதி அப்புறம் நாளைக்கு துருவிக்கலான்னு வச்சுட்டேன். இப்போ வரைக்கும் முன்னாடி இருக்கிற ஜாமானை மட்டும்தான் எடுத்து போட்டுட்ருக்கான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் பின்னாடி இருக்கிறதெல்லாம் இழுத்து போட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறேன். கிச்சனுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னும் தெரியல. ஆனால் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தான் ஆகணும், என்னால் டெய்லிலாம் சமாளிக்க முடியல. ஸோ அதோட பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 5-6 விசில் வச்சுட்டேன். ஏன்னா கவுனி அரிசி வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. இதே மெத்தடில் நீங்கள் பச்சை பயிரெலாம் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு 3-4 விசில் வச்சா போதும். இதே குமாயம் ரெசிபி வந்து பச்சை பயிர், தட்டை பயிர் அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா வெந்துருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுருக்கணும் போல். எனக்கே இதான ஃபஸ்ட் டைம், அதனால் நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன்.
இந்த தடவை பார்க்கும்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சா கரெக்டாக வேகும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சதுனால லேசாக தண்ணி நின்றுச்சு. நம்ம நார்மலாக குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு மாதிரி ஒட்டிக்கும் இல்லையா, இதில் வந்து உதிரி உதிரியாக இருந்துச்சு. ஒன்றோட ஒன்று கோத்துக்காமல் இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா குக்கர் கழுவுற வேலையும் இல்லை. ஸோ அது ஒன்று எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வேக வச்சு அந்த டிஃபன் பாக்ஸ்லேயே கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக கருப்பு கவுனி அரிசி, தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, வாசனைக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் 10-15 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் கருப்பு கவுனி அரிசியில் ஏதாச்சும் ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஹெல்த்தி, ரொம்ப தெம்பு கொடுக்கும். பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க, ஆனால் நான் நல்லா சாப்பிட்டேன்ப்பா. இவங்க வரும்போது போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டுக்கு தனியாக டிஃபன் பாக்ஸ்லேயே வச்சுட்டேன். வந்தோன்னே தேங்காய் பூ போட்டுக்கலாம்னு. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், உப்பு ஜாடி மூடி, அப்புறம் புளி ஜாடி மூடி எல்லாத்தையும் உடச்சிட்டான். உடஞ்சா பரவாயில்ல, ஏதாச்சும் வாயில் போட்டுப்பானோ கையை கிழிச்சிரோமோன்னு அதுதான் பயம். அவ்வளோதான், அதை அப்படியே போட்டுட்டு இனிமேல் யூஸ் ஆகாது. நைட்டுக்கு வந்து மாவு பிசைகிற வேலை இருந்துச்சு, அதையுமே ஈவினிங்கே பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த ப்ராசஸரில் வந்து 1/2 கிலோ கிட்ட தான் மாவு பிசையுது. அதுக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட நல்லா பிசையுது. அதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சு கொடுக்க மாட்டுது. நான் கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் 2வது கொஞ்சம் போட்டு பிசைஞ்சுக்கிட்டேன். ஆனால் நம்ம மாவு தண்ணிலாம் சேர்த்து 5 நிமிஷம் தான், எல்லாமே ஈவனாக பிசைஞ்சு வந்துடும். இப்போலாம் நைட்டுக்குன்னு தனியாக சாப்பாடெலாம் சமைக்கிறது இல்லை. மதியானம் என்ன செய்கிறோமோ அதையே தான் நைட்டும் வச்சுக்கிறது. என்றைக்காச்சும் அந்த வெரைட்டி ரைஸ் இல்லைனா முதல் நாள் ஆனம்லாம் இருக்குது, புளியானம், ரசம்லாம் வைக்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி மட்டும்தான் நைட்டுக்கு ஏதாச்சும் செய்கிறது. அதுலேயும் கொஞ்சம் இட்லி, தோசை இந்த மாதிரியும் செய்கிறது. என்றைக்காச்சும் சப்பாத்தி, பூரிலாம் போடுறது. ஸோ இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம்னு அதான் எடுத்துகிட்டு இருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா வந்து 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று வந்து நல்ல பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கிரேவி செய்யலாம். இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக கிரேவி வைப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னொரு மெத்தட் வந்து நான் முடிஞ்சால் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ரெண்டுமே நல்லாயிருக்கும், ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் எடுக்கணும். நான் 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி செய்கிறது. ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 10 முந்திரி பருப்பு நல்லா அந்த பட்டர்லேயே லேசாக கருக விட்டுறாமல் பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இஞ்சி பூண்டு தனித்தனியாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா அதுவுமே இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மல்லித்தூளும் அதிகமாக சேர்க்க வேணாம். அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வதங்க விட்டுடலாம். தக்காளி வந்து மசிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சிடலாம். ரொம்ப வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெறும் பட்டர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த பட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துருங்க. ஏன்னா யூஸ்வலாக பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கடைசியாக சேர்ப்போம் இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு தக்காளி சட்னி மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் எண்ணெயில் பட்டரில் கசூரி மெத்தி சேர்க்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் இன்னுமே தூக்கலாக காட்டும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். அது வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்மில் இருக்கணும். இல்லைனா வந்து கடாயை கீழே இறக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனா கருகிரும். கருக விட்டுறாமல் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 பாக்கெட் வந்து பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் சேர்த்துட்டு 2 நிமிஷம் இருந்தால் போதும். கடைசியாக கொஞ்சமாக பட்டர், கசூரி மேத்தி, அப்புறம் பால் ஆடை இருக்குது இல்லையா, பால் ஆடையை மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்மள்ட்ட அதெல்லாம் கிடையாது. நான் பால் ஆடை தான் எப்போதுமே இந்த மாதிரி மிக்சியில் ஒரு சுற்றிட்டு சேர்த்துப்பேன். லாஸ்ட்டாக இறக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் சீனி மட்டும் சேர்த்துருங்க. அந்த டேஸ்ட்டை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி செய்கிறது ஒரு வகையான பன்னீர் பட்டர் மசாலா. இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதே பன்னீர் பட்டர் மசாலா இன்னொரு மெத்தடில் எப்படி செய்யணுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பக்கம் பன்னீர் பட்டர் மசாலா செய்யும் போதே இன்னொரு பக்கம் சப்பாத்திக்கு வந்து நான் மாவு மடித்து வச்சுட்டேன். அன்றைக்கி நிஜமாக நான் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன யோசித்தேன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் நானும் செஞ்சிடலாம், ஏன்னா அதுனா வேலை கொஞ்சம் ஈஸியாக போயிடும் அப்படின்னு தான் யோசித்து வச்சுருந்தேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். எனக்கு இப்படி ஒரு சம்பவமும் அடிக்கடி நடந்திருக்கு. நம்ம ஒன்று செய்யலான்னு யோசித்து வச்சுருப்பேன், அதை சுத்தமாக மறந்துட்டு எப்போதும் செய்கிறதே செஞ்சுருவேன். எப்போதுமே சப்பாத்தி தான் போடுவேன்னா அதே ஞாபகத்திலே போட்டுட்டேன்.
இந்த மெத்தடில் பன்னீர் பட்டர் மசாலா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக வரும். இதே மாதிரி இன்னொரு பன்னீர் பட்டர் மசாலாவும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? நான் ரேண்டமாக எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னால் தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கணும்னு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.